ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை ஜூன் 12ஆம் தேதி பிரதோஷம். நாளை வந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வெள்ளி பிரதோஷ நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு நீர், நீங்க குளிக்கின்ற ஜலநீர்ல இதை மட்டும் சேர்த்துட்டு குளிங்க. பெரியவாவே இதை சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க சொல்லணும். பெரியவா பக்தர்களுக்கு உரையாடி கூறின காஞ்சில வச்சு சொன்ன விஷயம் தாங்க இது. பெரியவா சந்திக்க மடத்துக்கு அப்போது வந்த ஒரு பக்தர் தான். அப்ப அவர் கேட்ட ஒரு கேள்விதான், அதற்கான பதிலா பெரியவா சொன்னது தான் இது. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல மறக்காம சேர்த்து குளிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் உடனடியாக கிடைக்கும். முன்னாடி நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், வேதனையும் பட்டிருக்கலாம். அது அனைத்திற்குமான தீர்வை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பரிகாரமா இருக்க போகுது. சரி, இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யணும், பெரியவா எதற்காக இந்த ஒரு விஷயத்த அந்த பக்தனுக்கு சொன்னா அப்படின்றத பத்தி உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள், கேள்விகள் இருக்கலாம். அது என்னவென்று தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவது விஷயம், இந்த ஒரு பரிகாரம் யார் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது, இந்த நீர்ல குளிக்கணும்னு சொல்றீங்க சாமி, யாரெல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருப்பினும் சரிங்க, இந்த நீர்ல குளிக்கலாம். இதற்கான அந்த ஒரு சக்தின்றது இருக்கு, இவங்க தான்றது கிடையாது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இதை எப்போது செய்யணுன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். காலையிலிருந்து இரவுக்குள்ள நீங்க எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும், நாளைக்கு வெள்ளிக்கிழமையில செய்யலாம். சரிங்களா? தப்பே கிடையாது. சரி, இப்போ இந்த என்ன ஒரு பொருள் சேர்க்கணும் அப்படின்ற கேள்வி வருதா? அதற்கும் பெரியவா என்ன சொன்னார் அப்படின்றதையும் நீங்க கேளுங்க. பெரியவா சந்திக்க காஞ்சி மகரம் மடத்துக்கு எப்போதும் ஆள் கூடும். பெரியவா சந்திக்க பக்தர்கள் கூட்டம் ஆள போதும். ஆனா அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாளோ சரியா சொல்லணும்னா புதன்கிழமை. கூட்டம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. பக்தர்கள் எல்லாரும் பெரியவா சந்திச்சு பெரியவாட்ட தன்னுடைய குறைகளை சொல்லி ஆசி பெற்று போனாங்க. அப்போது அங்க வந்த ஒரு வயதானவர் சொல்றார், சாமி, என் வயசு இப்போ 58 ஆச்சு. என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் விடாம உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். என் பிள்ளைங்களை படிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைங்களை ஆளாக்க நான் பயங்கரமா கஷ்டப்பட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை அமைச்சு கொடுக்க முடியல, நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. செல்வத்தால அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் என்னால செய்ய முடியல. கஷ்டப்படுறாங்க சாமி. நான் தான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைங்களாம் அப்படி கஷ்டப்படக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா முடியல. என் பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போயிடுமா, இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னு பெரியவாட்ட கண் கலங்கி ஏம்பி அழுதார் அந்த பக்தன். பெரியவா சொன்னான், கவலைப்படாத, உன் கண்ணீரத்தோட நான் சொல்றதை நீ பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில நீ செல்வ பிரச்சனை என்பதே இருக்காது. நீ கடன் வாங்கி வச்சிருக்க பத்தியா, அந்த கடன் எல்லாம் கூட சீக்கிரமா அடைச்சிடும். பெரியவாக்கு அந்த பக்தருக்கு ஒரே ஆச்சரியம், நான் கடன் வாங்கின விஷயத்த சொல்லவே இல்லையே, எப்படி பெரியவா தெரியும் அப்படின்னு. சரி, பெரியவா பார்த்து சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சொல்லலாம் பக்தர். அதுக்கு பெரியவா சொன்னா, நீ எல்லா விதமான பரிகாரம் பூஜைலாம் பண்ணியிருக்க, நான் சொல்றது கேளு. முதல்ல ஒன்றை நீ தெளிவுபடுத்து, ஒன்றை நீ சுத்தப்படுத்து. நீ சுத்தப்படுத்தவே மாட்டேற ஒன்று, அதான் இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுற. நீ கோவிலுக்கு போவ, ஆனால் சாமி கும்பிடுவ, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நதியிலையோ நீர்லையோ நீ முங்கி எழிஞ்சிட்டே வரமாட்ட, அப்படியே வந்துடுவேன். எங்கே போனாலும் இதான் பண்ணுவேன் நீ. அதனால இப்போ நான் சொல்றதை கேளு. ஒரு முறை உன்னுடைய வீட்டில் வருகின்ற வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளில் நீ இப்படி குளி அப்படின்னு பெரியவா அப்பவே சொல்லிட்டா. சரியா, அப்பவும் பெரியவா சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். அந்த பிரதோஷ நாட்கள்ல பெரியவா குளிக்க சொன்னான். அந்த பக்தனும் சரியா அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பெரியவா சொன்ன மாதிரி இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிச்சா. குளிச்சு ஒரு சில தினங்கள் தாங்க ஆச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா மாற்றத்தை சந்திச்சாங்க. சரியா ஒரு வருடத்துல அவங்க வாழ்க்கையில இருந்த செல்வ கஷ்டம் மொத்தமா தீர்ந்துருச்சு. அவங்க வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான பணம் சம்பாத்தியம், கார், வேலை அப்படின்னு எல்லாத்துலயும் மாறும். உண்மையை சொன்னா அப்பவுமே கோடீஸ்வரனா ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுச்சு. சரி, இப்போ நீங்க எந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கணுன்ற கேள்வி இருக்கா? பெரியவா சொன்ன அந்த ஒரு பொருள் இதுதான், இதை மட்டும் நீங்க சேர்த்து குளிங்க போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப எளிமையானதுங்க. ஆனா இது சிவபெருமானுடைய முழு அனுகிரகம் பெற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு மரம். அதாவது வில்வ மரத்தினுடைய வேர். இந்த வில்வ மரத்தினுடைய வேரை பிரதோஷ நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நம்ம சேர்த்து குளிப்பதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள்ல நம்ம வாழ்க்கையில பார்த்திருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான தீர்வாக இந்த ஒரு வேர்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும், அமைச்சு கொடுக்கும்.
எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டில் மறக்காமல் நீங்கள் சேர்த்து குளிச்சிருங்க. சரியா? இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள், பிரதோஷ நாட்கள், அதுவும் நாளைக்கு வந்திருக்குல்ல, நாளைய தினம் உங்களுக்கான மாற்றத்தையும் உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் இது சரி செஞ்சு கொடுக்குங்க. எவ்வித பயமும் குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டாம். எவ்வித பயத்தோடு நீங்கள் இந்த செய்யணுமா வேணாமான்னு யோசிச்சிருப்பீங்களா, அது கூட வேண்டாம். நீங்கள் முழு நம்பிக்கையோட அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு காலங்கள் நீங்கள் இழந்தது எல்லாம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாக மாறும். துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும். வாழ்க்கையில் எதை தேடி ஓடுனீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக கிடைக்க போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்கலாம். அந்த கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். இதையே உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்காகவும் ஏற்ப ஒரு எளிய பரிகாரமாக இருக்குன்ற நம்பி கடவுள் மேலே பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தானேங்க. வீட்டில் நம்ம டெய்லியும் குளிக்க போகிறோம். அப்படி குளிக்கிற போது இதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து குளிங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சேர்த்து குளிப்பது மூலியமா உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கடவுள் பெரியவா சொன்ன சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பொருள் இந்த ஒரு வில்வமரத்தினுடைய வேர். சிவபெருமானுடைய முழு ஆசையும் அனுகிரகம் பெற்றிருக்கக்கூடிய வேர். அப்படிப்பட்ட வேரை நீங்கள் உங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து குளிச்சு பாருங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக சொல்ல முடியுங்க, இது உங்களுக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்த பண்ணி பாருங்க. கட்டாயமாக உங்களுக்கான நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு நீரில் குளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். எப்போவுமே நம்ம கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய குளத்துல நீரில் நம்ம நீராடி தான் வருவோம். காரணம் ஜலத்தினுடைய சக்தி அது. அது நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிக்கிறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலங்களாக இருந்த பிரச்சனைகளும் துன்பங்களுமே கடந்து போகும். அதுவும் கூடிய விரைவில் நீங்கள் எந்த இடத்துக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட இடத்துக்கே உங்களால் செல்ல முடியும். செல்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை வாழ்க்கையில் ரொம்ப காலமாக திருமணம் நடக்காமல் இருப்பது, முக்கியமாக உங்களுடைய குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் இருப்பதுன்னு எவ்வளவோ கஷ்டங்கள்னால நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்துக்குமான தீர்வையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமாக இதை சரியான முறையில் செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இனி எவ்வித பயமும் குழப்பங்களும் வேண்டாங்க. தைரியமா இருக்கலாங்க. ஏன்னா இந்த நீர்ல நீங்க குளிக்கிறீங்க, நீராடுறீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரியா இதை நீங்க ஒரு நீர்ல போட்டு 15 நிமிஷங்கள் காத்துருங்க. அதன் பிறகு குளிச்சிருங்க. இதை நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களும் செய்ய சொல்லுங்க. தப்பே இல்லைங்க. இது அனைவருமே செஞ்சு குளிப்பதுன்றது ரொம்ப விசேஷமானது, சக்தி வாய்ந்ததும் கூட. நீங்க முழு மனசோட இந்த ஒரு நீர்ல குளிச்சு பாருங்க. கட்டாயமா அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வித பயமும் வேண்டாம். தைரியத்தோடு இப்படிப்பட்ட ஒரு நீரில் நீங்கள் குளிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இது இருக்கும். தைரியத்தோடு செஞ்சு வாருங்கள், நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள். நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்ற போது கட்டாயம் நல்லது நடக்கும். அதுவும் பெரியவா சொன்ன இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வித குழப்பங்களும் இல்லாத நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.